ஏதோ ஆசையில் செய்துவிட்டேன். மீனா, அரண்மனைக்கு புறப்படு. அந்த பெண்ணை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ போ, நான் வரேன். அந்த பொண்ணை காட்டு வரேன். தெரியாது அந்த பொண்ணு. சீக்கிரமா நான் காட்டு வரேன். நான் வந்து மட்டும் என்ன பண்ண போறேன்? போ. பாய் தான். புறப்படு மீனா. அக்கா வந்திருக்கேன்டா. அது வேற போன் நம்பர். நான் இல்லனா எதனா ஒரு சாரி. அந்த பொண்ணு யாரு உனக்கு காட்டுறேன். பெண்ணை சந்திக்க வேண்டாம். புறப்படு. எங்க இருக்கிறாள் அந்த ஏழை பேர்? அவ ஒரு நாள் கோத்தங்கார் ஒரு நாள் கோயிலுக்கு போவா. அப்படி என்ன தெரியாது, தேடி பாப்போம். புறப்படு, சந்திப்போம். அந்த பொண்ணு ஆமா ஆமா வர முடியாது. ஏன் தெரியுமா? அந்த பொண்ணுக்கு நான் யாருன்னு தெரியும். ஆனா நீ போய் டீலிங் பண்ணிக்கோ. நான் வரேன். சரி. பெண்ணை சந்திக்க. சரி, நீ போய் வா. எல்லாரும் சாப்பாடு போடு. மனமேடை போடு. ஆமா, சமையல் வந்துட்டாங்களா? எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. பிரியாணி போட்டாங்களா? போட்டுக்கிறாங்க. சாப்பாடு எடுத்தாந்துறேன். எல்லாம் வந்தாச்சா? என்ன பண்ணா? வைக்கணும், தாலி காட்டணும். ஆமா, இவ்வளவு வேலை இருக்குது. எக்கச்சக்கமான வேலை. சரி, பரவாயில்ல, இருட்டான். பங்காளிகள் வந்துட்டாங்களா? பங்காளிகளா? எல்லாத்துப்பா அதுக்கு இல்லப்பா, கல்யாணத்துக்கு சொன்னப்பா. பங்காளி வந்துட்டாரு. திரி அப்படியே போட்டு எடுத்து எங்க இருந்துச்சுதா? மன்னர் வீட்டு கல்யாணம் பிரியாட அகல் வைப்பேன். ஒரு காமாட்சமா வலிக்கு இல்லை. ஆனா என்னடா கல்யாணம் என்னடா நல்லபடியா நடக்குமா நடக்காதா? முந்தா நேத்து குளிச்சேன். சரி, பரவாயில்ல. எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா சுத்தி முத்தி பாக்குற அந்த பொண்ணு வீட்டுக்காரி ஒருத்தர் கூட ஆளு காணோம். யாருமே காணமா? பொண்ணு வீட்டுக்காரி ஆளே காணோம். பொண்ணுக்கு அண்ணனா? ஆமா ஆமாங்க. நீ நிறைய தப்பு பண்ணீங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கார பண்ற தப்புலாம் நிறையக்குது. நீங்க 9 மணிக்கு சத்தத்துக்கு வரீங்க. அதுங்காட்டி ரசம் காலியா போச்சு, சாம்பார் காலியாச்சு, பதார்த்தம் காலியாச்சு. எனக்கு அப்பளம் வைக்கலான்னு ஒரு சண்டை வரும். இதுக்கு ஒருத்தன் கல்யாணத்துக்கு நிறுத்துவோம். ஏன் சாயங்காலம் 6 மணிக்கு வர வேண்டியதானே? வர வேண்டியது நண்பா. வேலையோட தான் கிளம்பணும். எனக்கு சொந்த பந்தம் கிடையாது. ஊர் மக்கள் பத்திரிக்கை வச்சுட்டேன். அப்புறமா கூப்பிடும்போது பஸ் அமைச்சிட்டேன். கூப்பிடும்போது பால் காத்துட்டு வரேன்னாங்க. இருந்து இட்டு வந்தேன். வரவேல டிராபிக்ல மாட்டினுப்பா. அதான் டிராபிக் தானே. அபராதம் கட்டினா இல்லையா? அபராதம் கட்டல. சரி, பரவாயில்ல. நேரம் கடந்து விட்டது. ஆமா, மாப்பிள்ளை சொன்னா. டேய் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை வரா, மாப்பிள்ளை. பல பல மாப்பிள்ளை வரா. பல பல மாப்பிள்ளை வரா. பல பல மாப்பிள்ளை வரா. மாப்பிள்ளை வர மாட்டு வண்டியிலே மாப்பிள்ளை பெத்த அப்பா வர ஓட்ட வண்டியிலே. ஓட்ட 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 விலங்க ஐயா, எங்கடா இருக்கீங்க? இது 2025. ஆமாங்க. என் வாகனம் மாதிரி பக்கத்துல நிக்குது. இன்னும் அங்கே இருக்கீங்க. என்ன நீங்க தப்பா நிக்காதீங்க. அந்த காலத்துல பெண் பாசல மாட்டாடு தான் பொண்ணு பார்க்க போவாங்க. ரோடு சரி கிடையாது. குளிப்பல் அதிகம். தொடாக்கு புடாக்குன்னு போவோம். அந்த மாட்டு வண்டி குடலாட்டிக்கும். அது ஓட்ட வண்டி. இது என்னைக்கும் ஓடுற வண்டி. இதுதான் நான் சொல்ல வந்தேன். மாப்பிள்ளை பேசுகிறேன். தோக்காரு விளங்காதவனே. வாங்க ஐயா. சரி மாப்பிள்ளை உட்காருங்க. அடுத்தது ஐயா. அடுத்தது யாரு? பொண்ணை சொல்லுவா. கோவில் திறந்து வைத்தேன்.
ஐயா அழகுனா அழகு அழகுனா அழகு அப்படியே அப்படி அழகுங்க. சரி வா. திருமணத்திற்கு தேவையான அனைத்தும் நல்லது. பெண்ணெல்லாம் வந்தாச்சுங்க. எல்லாம் பிரமாதமா பண்ணிருக்கா. ஐயருங்க என்ன பண்ணிருக்கா? ஐயருக்கு அட்வான்ஸ் குங்குமம் கிடையாது, ஒரு எண்ணெய் கிடையாது, எப்ப நிக்கனே தெரியாது வாழ்க்கை. சரி ஏம்பா மாப்பிளைக்கு அப்பா அம்மா யாரு வந்து நிக்க சொல்லு. வாங்கம்மா. சுகராமரமா சதிமா ஓம் ராஜாமர் பதிமா பதிமாயா பரமதேனா பரமதா ஒருமதையா ஒரு கர்மாந்துக்கு போனேன், அதே ஞாபகம் சொல்லிட்டேன். சரி பரவாயில்ல விடு. ஆமா நீங்க போங்க நீங்க வாங்க. சுகராமரமாம் சதிபிரமாம் ஓம் ராஜே பரமதா. உன்னை ஐயருக்கு நேரத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க சொன்னா ஐயர் எங்க நீ மந்திரம் சொல்ற? ஐயரு செத்து விட்டாரு. செத்துட்டாரா? இல்ல ஐயருக்கு நான் ஒரு 10,000 ரூபாய் பாக்கி. சரி அவர் போய் பக்கத்து ஊர்ல கூட்டிட்டு வந்தேன். கைனி கேட்டா தான் வந்தேன். ஆமா வரவேல தோண்டி கேட்டுக்கிட்டே இருந்தா 10,000 ரூபாய் குர்றான்னு கேட்பாங்க தான். வரவேல ஒரு தரகான இருந்துச்சு, காலை விட்ட உள்ள போய் விழுந்துட்டாரு. அவ்வளவுதான், உள்ள போய் வராரு. காப்பாத்த வேண்டியது தானே. காப்பாத்தினா 10,000 ரூபாய் துட்டு காப்பானே. அப்படியே விட்ட போய் சேர்ந்துட்டான். அதான் நான் மந்திரம் சொல்றேன். உனக்கு எப்படி மந்திரம் தெரியும்? எப்படின்னா எங்க அம்மா கல்யாணம் உடனே எங்க அப்பா மிலிட்டரி போய் சேர்ந்தாரு. போயிட்டாரு. எங்க அம்மா ஆத்துல தனிதா இருந்தாங்க. போர் அடிக்குதானு ஒரு ஐராத்துக்கு வேலைக்கு போயிட்டா. என்ன வேலை? மாட்டு கொட்டால சாணி ஏதோ ஒரு வேலைக்கு போனாங்க. எங்க அம்மா சிகப்பா தல 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 தலன்னு இருப்பா. பெத்த தாய்ப்பா அப்படி சொல்லலாமா? அப்ப நான் சொல்லலாம், உனக்கு தெரியுமா? சரிப்பா சிகப்பா இருப்பாங்க. ஒரு நாள் மாட்டு கொட்டால குனிஞ்சு சாணியால சொல்லும் பொழுது ஆயுள் தோரமுகம் வந்திருக்காரு. எங்க ஆத்தால பார்த்தோன்னா அவருக்கு என்ன தெரியல. ஆமா பின்னாடி போய் பிடிச்சாரு, நான் நின்றுட்டேன். அப்ப கிராஸா நீ? கிராஸ் மாடுதான் நல்லா பால் கறக்கும். உங்க அம்மா பேர் என்ன? மேரி. உங்க அப்பா பேரு? காதர் பாய். கிறிஸ்டியன் முஸ்லிம். உன் பேர் என்ன? ஒடியாரா. ஒடியாரா அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். ஆமாமா உருப்பா. சுகராமரமா சதிமா பரமதயா பரமதயா பரமதா பரமதா பரமதே பரமதா இதானி பரமதி பரமதி. என்ன ஒரே இதானி தானி தானினா அம்மா அதெல்லாம் சமஸ்கிருதம் உங்களுக்கு தெரியாதுப்பா. சரிம்மா. ஆமா உங்க அம்மா எங்க ஆளுங்க அம்மா இல்ல இல்லையா? அம்மா பாய்ங்க அதான் கல்யாணம் சாப்பிடு போதா? அது அப்படி இதே பொண்ணுக்கு அம்மா இருந்தா மேக்கப்புக்கு இல்லையோ அவங்க வாத்தாளுக்கு மேக்கப் தூக்கா இருக்கும். ஐயோ பொண்ணு பட்டு போட கட்டுறாளே இல்லையோ அவங்க வாத்தா நல்லா கரை வச்சு பட்டு போட கட்டிவா கட்டிருப்பாங்க. பொண்ணு நகை போடுறாளே இல்லையோ அவன் மாலை மாலையா மாட்டிக்கிட்டு இருப்பா. எம் பொண்ணு கல்யாணம் அழிஞ்சு கிடப்பா. சந்தோஷத்துல இருப்பாங்க. சரி பொண்ணுக்கு அப்பா பாவம் பைத்தியக்காரமே பை வச்சு கட்டின்னு ஒரு பைய சொக்கா போட்டுக்கணும், ஒரு மஞ்ச பையன் அக்கல வச்சுன்னு பைத்தியக்காரன் நின்னு அவரே அப்படி இருக்கிறாரு. கல்யாணம் முடிஞ்ச உடனே எவன் சட்டத்துக்கு வாடகைக்கு வருவானோ, எவன் வெட்டி கட்டணுமோ